வெல்கம் டு நவனிகாஸ் DIY. இன்றைக்கி நம்ம மீல் மேக்கர் பிரிஞ்சி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு கப் அளவுக்கு மீல் மேக்கர் எடுத்துருக்கேன். அதை சுடுதண்ணியில் போட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற விட்டுறலாம். பெரிய மீல் மேக்கராக இருந்தால் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஊற விடுங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் தண்ணியை வடித்து எடுத்துடலாம். தண்ணியை வடிச்சிட்டு வேறு பவுலுக்கு மாற்றிடுங்க. திரும்ப அதில் நார்மல் வாட்டர் சேர்த்துட்டு பிழிஞ்சு எடுத்துடலாம். சோயாவில் இருக்க தண்ணியை இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. சோயாவை பிழிஞ்சு எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் க்ரீன் பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலை, ஒரு பச்சை மிளகா, நாலு பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம். அவ்வளோதான். இதை அரைச்சி எடுத்துடலாம். குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்குங்க. அதோடவே 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்குங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பிரியாணி ஸ்பைசஸ் சேர்த்துக்குங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இலை, அன்னாச்சிப்பூ, மராத்தி முக்கு இதெல்லாம் சேர்த்துக்குங்க. கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்து வதக்கி விட்டுருங்க. அதோடவே ஒரு கொத்து கறிவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்து வதக்கி விட்டுருங்க. பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி போதும். அதை சேர்த்து வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் தக்காளி சீக்கிரம் வதங்கறதுக்காக 1 டீஸ்பூன் உப்பு மட்டும் இப்போதைக்கு சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க க்ரீன் பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. இப்போது மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள். நார்மல் மிளகாய்த்தூள்னால் 1 டீஸ்பூன் போதும். ஒரு டீஸ்பூன் பிரியாணி மசாலா, ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா. மசாலா பொருட்களோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. மூணு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. புளிக்காத தயிராக சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்துட்டு 1 நிமிஷம் மட்டும் கிளறி விட்டால் போதும். இப்போ எடுத்து வச்சுருக்க சோயாவை சேர்த்துக்கலாம். சோயாவை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி விடுங்க. ஒரு கப் அரிசியை 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதுக்கு 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. பிரிஞ்சி சாதம் செய்கிறதால நார்மல் ரைஸில் எடுத்துட்டா கூட நல்லாயிருக்கும். விருப்பப்பட்ட பாஸ்மதி ரைஸ் கூட எடுத்துக்கலாம். கொதி வந்ததுக்கப்புறம் மேலே மல்லித்தலை தூவி விட்டுருங்க. லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் விட்டு எடுத்துடலாம்.
அவ்வளோதான், சோயா பிரிஞ்சி சாதம் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.